பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 40:13. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என அன்பானவர்களே, தாவீது இந்த சங்கீதத்தில் தன்னுடைய தேவனை பார்த்து என்னை காப்பாற்றும் என்று கேட்கிறான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரே சீக்கிரமாய் என்னை காப்பாற்றும் என்று அவன் தேவனிடத்தில் ஜெபிப்பதை பார்க்க முடியும். இந்த காரியத்தில் அந்த விடுதலையை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? 2 காரியத்தை செய்கிறதை பார்க்க முடியும். ஒன்று, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் தாவீது பாவ மன்னிப்புக்கான தேவையை அவன் ஒப்புக்கொள்ளுகிறான். 40வது அதிகாரம் 12வது வசனத்தில், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்கக்கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, அவன் வாழ்க்கையில் அவன் செய்த பாவங்களை அவன் ஒப்புக்கொண்டு அவைகளை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். 2வதாக, அவனுடைய வாழ்க்கையில் அடிக்கடி அவன் எதிர்கொள்ளுகிறதான ஆபத்திற்காக அவன் தேவ சமூகத்தில் அவன் ஜெபிக்கதை நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தில் வாசித்து பாருங்கள். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேக, தேவனிடத்தில் அவனுக்கு இரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், இவனுக்கு ஆண்டவரே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்கப்பா. அதே சங்கீதம் 17வது அதிகாரம் 8-9 வாசித்து பாருங்கள். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? கண்மணி போல என்னை காத்து கொள்ளும், என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞர்களுக்கும் என்னை என்ன செய்தருளும், மறைவாக உம்முடைய செட்டைகளின் நிலையிலே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர், தாவீது அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இருந்து மேற்கொள்வதற்கு அல்லது விடுதலையை அடைவதற்கு தேவன் எவ்வளவு முக்கியம் என்பதை அவன் அறிந்திருந்தான். அவனது அனைத்து வெற்றிகளுக்குமே அவனுடைய சொந்த பலத்தால் பாவத்தையோ அல்லது உலக எதிராளிகளையோ வெல்ல முடியாது என்பதை அவன் அறிந்திருந்தாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் தேவாவியானவர் நம்மளோடு பேசுகிறார். நம்முடைய சொந்த பலத்தினால் நீங்கள் எந்த காரியத்தையும் உங்களால் மேற்கொள்ளவே முடியாது. உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் நெருக்கம் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் பாடுகள் இருக்கலாம், உங்களை சுற்றிலும் வேதனைகள் இருக்கலாம். இன்றைக்கு ஒன்று செய்யுங்க. அவைகளை மேற்கொள்ளும்போது சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம அறியாமல் சில அறிக்கை செய்யப்படாத பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அப்போது இந்த பாவங்கள் நாம் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யும் தெரியுமா? நம்முடைய ஜெபத்துக்கு தடையாக இருப்பது மாத்திரமல்ல, அது என்ன செய்யும், நம்முடைய பலனை அது இழக்க செய்துவிடும். பாருங்களேன், நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 16வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்சோனை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இல்லை? அந்த சிம்சோன், க்ளோரி டு காட், அவன் ஒரு பெரிய பலசாலியாக இருக்கிறான். இப்போது அந்த 20 வாசிக்கிற பாருங்களேன்.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரையை விட்டு வெளிந்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி விட்டு வெளியே போய்வான். அப்போ நல்லா கவனிங்க. சில நேரத்தில் நம்ம செய்கிற சில தவறுகள், பாவங்கள், தேவன் நம்மளோடு கூட என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாதுங்க. இன்றைக்கி இந்த காலை வேளையில் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கை செய்வோம். ஆண்டவரே, நான் செய்த பாவம் மன்னிங்கப்பா. என் பாவத்து நிமித்தம், என் அக்கிரமத்து நிமித்தம் என் தலையை தூக்க முடியாத அளவுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகளை மன்னிச்சு எனக்கு துணை நில்லுங்க, எனக்கு சகாயமாயிருங்க. கேட்பீங்களா? கர்த்தர் கட்டாயம் உங்களை விடுவிப்பார். எந்த இடத்துல பலனை இழந்த சிம்சோன் மறுபடியும் தேவனிடத்தில் கடந்து வந்து அவன் ஜெபித்த போது அதே பலனை அவன் பெற்றுக்கொண்டான். அவனை மேற்கொண்ட பெலிஸ்தியர்களை அவன் மேற்கொண்டான். நான் இன்றைக்கி சொல்லுகிறேன், தேவ பலத்தால் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பலத்தில் அவைகளை மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.